வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த ஸ்விங்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியாது. நம்ம ட்ரேடிங் ரேஞ்ச் மார்க் பண்ணால் தான் நம்ம ஒரு ப்ராப்பர் பிஓஎஸை மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போது இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் கிளாரிட்டி தான் இப்போ நம்ம லைவ் மார்க்கெட் சார்ட்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி ஒரு ட்ரேட் ரேஞ்ச் மார்க் பண்ணணும், எந்த ஸ்விங் எடுத்தால் நம்ம ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும், என்ன லெவலில் நம்ம ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்டாப் லாஸ் டார்கெட் செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸோட கிளாரிட்டி. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம நார்மலாக எப்படி நம்ம ஸ்விங் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், லோயர் லோ, லோயர் ஹை, ஒரு டவுன் சைட் மொமெண்டம் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ப்ராப்பராக ஒரு லோ க்ரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு புல் பேக், ஒரு ஹை பிரேக் பண்ணுது, அகெயின் கீழே வருது, நம்மளோட லோவை கட் பண்ணாமல் என்ட்ரி எடுத்துகிட்டு இப்படி மேலே போகுது. இப்போ நம்ம ஹை ஃபெயிலியர் ஆகிடுச்சு, பிரேக். இப்போ நம்மளோட ஹைக்கு மேலேயும் ஒரு ஸ்விங் க்ரியேட் ஆகிருக்குங்கும் போது ஹையர் ஹை. இப்போது இங்கே கீழே க்ரியேட் ஆன ஸ்விங் ஹையர் லோ ப்ளஸ் நம்ம ட்ரேடிங் ரேஞ்சோட ஸ்விங் லோ. இப்போ மார்க்கெட் எகெயின் ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த ரேஞ்சை தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் ரேஞ்சுன்னு சொல்கிறோம், ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை மார்க்கிங். இப்போ இதுக்குள்ளே நமக்கு இந்த ரீடெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்விங் இறங்கி வருது இல்லைங்க, இதுதான் நம்மளோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். நம்மளோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை டு லோ, இந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இறங்கி வர ஸ்விங்ஸ் எல்லாமே இன்டர்னல் ஸ்விங்ஸ். இப்போ இது எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நார்மலாக ஒரு பிஓஎஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்து டிஸ்கவுண்டட் ஏரியாவுக்கு பை ஆன் ஆகிட்டு மேலே மூவ் ஆன் ஆகும். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போது நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் ரேஞ்ச் மார்க் பண்ணல அப்படின்னா நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸில் பிஓஎஸ் மார்க் பண்ணி ட்ரேடுக்கு சப்ளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ இதனால தான் நம்ம அந்த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னலில் பிரித்து பார்த்து அந்த ட்ரேடிங் ரேஞ்சை நம்ம டிஃபர் பண்ணிகிட்டே வரோம். இங்கே பாருங்கள், லைவ் மார்க்கெட் சார்ட்ஸ்லேயே காட்டுறேன், இன்னும் பெட்டராக புரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நமக்கு ரீசன் ஸ்விங் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த லோ கட்டான இடம் நம்மளுக்கு பிஓஎஸ். நம்ம இந்த டாப் ஸ்விங் ஹை, பாட்டம் ஸ்விங் லோ. இப்போ நமக்கான எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் இதாங்க. இந்த ரேஞ்சில் இப்போ மார்க்கெட் என்ன அப்படின்னா புல் பேக் ரீடெஸ்ட்மெண்ட் இப்படி மேலே போகணும், என்ட்ரி எடுத்து ட்ராப் ஆகணும். இப்போ நீங்கள் செல்லுக்கு பார்க்கும்போது இப்போ ப்ரைஸ் அப்சைட் மூவ் ஆன் ஆகுதுன்னா நம்ம ப்ரீமியம் ஏரியா பார்க்குறோம் 0.5 50% மேலே. இப்போ இந்த கரண்ட் ஸ்விங்கோட 50% மேலே தான் நம்ம என்ட்ரி பார்ப்போம். மோஸ்ட்டாக நம்ம 78 and 88 786 and 886 லெவல் தான் ட்ரேட் பண்ணுவோம். 78 and 88% டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியம் ஏரியாஸில் தான் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள், 78ல் ட்ரிகர்ட். இப்போ அப்படியே ஒரே கேண்டில் இறங்கி வந்துருச்சானா இல்லை, இங்கே பாருங்கள், இப்போ மெதுவாக அப்படி மேலே மூவ் ஆன் ஆகிட்டு இப்போ எவ்வளோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் க்ரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ டார்கெட் அச்சீவ்டு. இப்போ இந்த ப்ராப்பராக இந்த ட்ரேட் ரேஞ்ச் அண்ட் இந்த பிஓஎஸ் மார்க் பண்ணலான்னா இந்த இடத்துல நம்ம பிஓஎஸ் மார்க் பண்ணி இங்கே சப்ளை மார்க் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நம்ம உடனே இங்கே மார்க் பண்ணுவோம். இந்த ஸ்விங்ஸ் இந்த என்ட்ரிஸ் எல்லாமே நிறையா மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டான ஸ்விங்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணாமல் நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணும் போது அது ட்ரேட் கம்ப்ளீட் ஆகிருக்கா இல்லையா, இது கரெக்டான ப்ராப்பர் செட்டப்பா அப்படின்னு இல்லாமல் நம்ம உள்ளுக்குள்ளே மார்க் பண்ணி என்ட்ரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக நடக்கும். இப்போ இங்கே பாருங்கள், தெளிவாக நம்ம ஹை பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் வச்சா நம்மளுக்கு எகெயின் அனதர் செட்டப் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லைனா லோ பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஸ்வீப் டார்கெட் மட்டும் அச்சீவ் ஆகிருக்கு, கீழே க்ளோஸ் வைக்கல. இப்போ செல்லுக்கான செட்டப் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மூவ் ஆன் ஆகி சப்ளைஸ் இன்டர்னல் ஸ்விங்ஸில் இருந்த சப்ளைஸ் எல்லாமே பிரேக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நமக்கு எகெயின் பை பிஓஎஸ்ஏ க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்விங் எப்படி செலக்ட் பண்ணணுன்னா இங்கே பிஓஎஸ் க்ரியேட் ஆக அந்த டாப்லேருந்து இந்த பாட்டம் இங்கேருந்து இப்போ இது வரைக்கும் வைக்கணும். இனி ரீடெஸ்ட்மெண்ட் இப்படி கீழே இறங்கி என்ட்ரி எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? இப்போ இங்கேருந்து மூவ் ஆகும் போது உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்விங்ஸ் க்ரியேட் ஆகிருக்குங்களா, இது எல்லாமே மைனர் ஸ்விங்ஸ், இந்த இன்டர்னல் ஸ்விங்ஸ். ஓகேங்களா?
நம்மளோட எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி கிடச்சிருக்கு. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இன்டர்னல் ஸ்விங்ஸ் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு ரீடெஸ்ட் ஆகி நம்மளோட டிஸ்கவுண்டட் ஏரியாவுக்கு வந்தால் பை பண்ணிட்டு லோவர் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும், எகெயின் ஹையர் டார்கெட்டாக வச்சுக்கணும். இப்போ தெரியுதுங்களா ட்ரேட் ரேஞ்ச் நம்ம மார்க் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு சார்ட் கிராசிம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு மார்க்கெட் ஃபுல் அப் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து மார்க்கெட் ஒரு செல் பிஓஎஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது இங்கே ரீடெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே போயிட்டு என்ட்ரி எடுத்து ட்ராப் ஆகணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இன்டர்னல் ஸ்விங்ஸ். அட்லாஸ்ட் நமக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு ட்ராப். இப்போது நம்மளோட ஹையும் இன்னும் பிரேக் ஆகலை. இப்போ லோ வந்து பிரேக் ஆகிடுச்சு, டார்கெட் அச்சீவ். இப்போ இதுக்குள்ளே இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ நம்மளோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் நீங்கள் மார்க் பண்ணலாம், அந்த ட்ரேடிங் ரேஞ்சை மார்க் பண்ணி ட்ரேடுக்கு பார்க்கல அப்படின்னா இதுக்குள்ளே வந்து நீங்கள் பிஓஎஸ் மார்க் பண்ணி உள்ளுக்குள்ளே சப்ளைஸ் மார்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அப்போ நம்ம ட்ரேட்ஸில் வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கும். இப்போ இங்கேயே பாருங்கள், நம்மளோட லோ கிட்ட க்ளோஸ் வைக்கல, ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே செல்சை லிக்விடிட்டி எடுத்துச்சு, மூவ் ஆன் பண்ணியிருக்கு. இங்கே மேலே வந்துட்டு இங்கே பாருங்கள் லைட்டாக இந்த இடத்துல ஸ்விங்கோட டாப்பில் பைசை லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே இங்கே ரிவர்ஸ். இப்போ இது என்னென்னா ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்கு. ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணுதுன்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போயிட்டு பை சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே மூவ் ஆன் பண்ணி இப்படி ட்ரெண்டை இப்படி மாற்றிடும். இது என்ன அப்படின்னா கண்டினியூ பண்ணியிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி காமிச்சது ரிவர்சல் மாடல், இது வந்து மார்க்கெட் கண்டினியூ பண்ணுது. இங்கே பாருங்கள், இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ பிஓஎஸ் க்ரியேட் ஆகும்போது ஸ்விங் செலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா பாருங்கள், இந்த ஹை டு லோ, இந்த இதில் இப்போ இந்த லோ தான் பிரேக் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துலேருந்து டாப் டு பாட்டம் இப்படி தான் நம்ம வந்து மேஜர் ஸ்விங்கை செலக்ட் பண்ணோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஸ்விங் செலக்ட் பண்ணியிருந்தோம், இப்போ எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதுக்கான ரீடெஸ்ட்மெண்ட் நல்லா ஒரு ப்ரீமியம் ஏரியாவுக்கு மூவ் ஆன் பண்ணணும். பெரிய அளவுக்கு போல் ஒரு ஷார்ட்டாக சின்ன ஸ்விங் மூவ் ஆன் பண்ணிட்டு ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஸ்விங் லோவாக பிரேக் பண்ணிடுச்சு. அப்படிங்கும்போது அனதர் பிஓஎஸ் கிரியேட்டட். இப்போ இங்கே தான் வந்து நம்மளோட ட்ரேட் ரேஞ்ச் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாப் பிரேக் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு, செல் டு பை திரும்பணும் அப்படிங்கிறதான் இங்கே இண்டிகேட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும், இந்த டாப்பில் இருந்து இந்த பாட்டம் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே பிரேக் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் இப்படி தான் பிஓஎஸ் பார்க்கணும் செல் சைட். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் நீங்கள் மார்க் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து கிளியராக இருக்கும். மேஜர் ஸ்விங்ஸையும் மைனர் ஸ்விங்ஸையும் டிஃபர் பண்ணி பார்க்க முடியும். மெயின் விஷயம் அதுதான். இல்லைன்னா நீங்கள் மைனர் ஸ்விங்ஸில் நிறையா வந்து என்ட்ரிஸ்க்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், மார்க்கெட் மேலேருந்து கீழே மூவ் ஆன் ஆகிட்டு வருது. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது. நமக்கு ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ரீடெஸ்ட் ஆகி மெதுவாக உங்களுக்கு உள்ளே மூவ் ஆன் ஆகிட்டு ஈக்குவல் ஹை க்ரியேட் ஆகிட்டு ட்ராப். இப்போ டார்கெட் அச்சீவ். எகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இங்கே பாருங்கள் எவ்வளோ மைனர் ஸ்விங்ஸ். இப்போ இந்த இடத்துல நமக்கு அப்படியே ஸ்ட்ரக்சர் பைக்கு திரும்பிச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. இப்போ நீங்கள் ஓவரால் ஸ்விங் எப்படி எடுக்கணுன்னா இந்த ஹைலேருந்து இந்த பாட்டம் இப்படி எடுக்கணும். இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்விங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்விங்ஸ். இது லோயர் டைம் ஃப்ரேம் ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு அந்த இன்டர்னல் ஸ்விங்ஸ்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணணும். உங்களோட மேஜர் ஸ்விங் என்ன அப்படின்னா டாப் டு பாட்டம் இந்த இது ரேஞ்ச். இப்போ இதில் இருக்கக்கூடியது இன்டர்னல் ஸ்விங்ஸ். இது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் கிளியர் ஆகிடுச்சுங்களா? இப்போ இந்த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற பாயிண்ட் கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் உங்களுக்கு பிஓஎஸ் மார்க்கிங்கும் ஈஸியாக இருக்கும், ஒரு ஸ்விங் செலெக்ஷன் ப்ராப்பராக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த சார்ட் இன்னும் உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப் ட்ரெண்டில் இருந்த ஸ்டாக்
பாருங்கள். இப்போ நம்மளுக்கு BOS பை சைட் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட ஹை இங்கே இருக்குது, லோ இந்த இடத்துல இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணு, ரீடெஸ்ட் பண்ணி கீழே மூவ் ஆன் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்டட் ஏரியா வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு மூவ் ஆன் ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 0.618 ரேஞ்ச்லேயே ரிவர்ஸ் ஆகி மூவ் ஆன் பண்ணி டார்கெட் அச்சீவ். இப்போ உடனே மேலே க்ளோஸ் வச்சிருச்சானா இல்லை, கீழே க்ளோஸ் வச்சிருச்சுனா இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ இன்டர்னல் ஸ்விங்ஸ். இப்போ இது எதுவுமே நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நமக்கு இங்கே எடுத்தாச்சு, என்ட்ரி எடுத்து டார்கெட் முடிஞ்சிருச்சுங்கும் போது அவ்வளோதான். இல்லை 618 தான் எடுத்துருக்கு, நம்ம மறுபடியும் 786 ட்ரேட் பண்ணுறேன்னு எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் நம்ம டார்கெட் அச்சீவ்டு அந்த ஏரியா வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ரீஎன்ட்ரி வந்து ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ இங்கே பாருங்கள் லோ உடச்சும் கீழே க்ளோஸ் வைக்கல, ஹை உடச்சும் க்ளோஸ் வைக்கல. அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கன்சால்டேட் ரேஞ்ச். அப்போ இந்த ட்ரேடிங் ரேஞ்ச் மார்க் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு ஈஸியாக அடுத்த ட்ரேட் செட்டப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து கிளியர் ஆயிடுது. தெரியுதுங்களா? நம்மளோட ஹையை பிரேக் பண்ணியும் க்ளோஸ் வைக்கல, லோவை பிரேக் பண்ணியும் க்ளோஸ் வைக்கல. அப்போ இது எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் வந்து BOS மார்க் பண்ணி என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா SL அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம். அந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா தான் நமக்கு வந்து அடுத்த ட்ரேடே இருக்குது. இப்போ இன்னும் 2-3 சார்ட்ஸ், இன்னும் லைவ் சார்ட்ஸ் நிறைய பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ இங்கேயே பாருங்கள், சேம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த திவிஸ் லேப் சார்ட்டுக்கு மாதிரியே அல்ட்ராடெக் சிமெண்ட்டிங்க பாருங்கள். பை BOS நம்ம ஸ்விங் ஹை அண்ட் லோ ட்ரேட் ரேஞ்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சமாக அப்படியே இறங்கி ரீடெஸ்ட்மெண்ட் கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 618 ரேஞ்ச் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு நீட்டாக மார்க்கெட் மேலே போய் டார்கெட் அச்சீவ். இங்கே நான் உங்களுக்கு ஃபெப் பாயிண்ட் போடுறேன். ஃபெப் பாயிண்டில் நம்ம 0.5க்கு கீழே பார்ப்போம். கரெக்டாக ஒரு 786 ரேஞ்ச் வரைக்குமே வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு டார்கெட் அச்சீவ். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்கள் இன்னும் கீழே க்ளோஸ் வைக்கல, ஜஸ்ட் லிக்விடிட்டி தான் எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் மேலேயும் ஒரு ப்ராப்பர் க்ளோஸ் வைக்கலை, ட்ரேட் செட்டப்பே க்ரியேட் பண்ணலாம். அதுக்குள்ளே இங்கே மேலேயும் கீழேயும் ஃபுல்லாக லிக்விடிட்டிஸ் மட்டுமே மார்க்கெட் எடுத்துருக்கு. செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணி பை சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அகெயின் அந்த கண்டினியூ அந்த செல்க்கான BOS இதை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கு. இப்போ இங்கே செட்டப் அப்படிங்கிறது வந்து நமக்கு லோக்கு கீழே நமக்கு ஒரு ப்ராப்பர் BOS கிடைக்கும் போது தான். இப்போ இந்த இடத்துல ஓரளவுக்கு ஒரு வேலிட் ஜோன் கிடச்சிருக்கு, இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் ஸ்விங் நீட்டாக ரிட்டர்ன் போயிட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு ட்ராப் டார்கெட் அச்சீவ். இப்போ நெக்ஸ்ட் செட்டப் நமக்கு BOS இங்கே க்ரியேட் ஆகிருக்கு, ஹை அண்ட் லோ. இப்போ இந்த பிளாக்கை ஸ்வீப் பண்ணாமல் இங்கே என்ட்ரி எடுத்து ட்ராப் ஆகுதா இல்லை ஸ்வீப் ஆகுதான்னு பார்க்கணும். நம்மளோட மேஜர் ஸ்விங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த இடத்துல இருக்குது. இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் போது இன்னும் ஓவர் புல்லிஷ்னஸ் காட்டும் மார்க்கெட். அப்படிலாம் ரிவர்ஸ் ஆகுது செல் சைடு தான் அப்படின்னா இப்போ இங்கேருந்தே மார்க்கெட் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருக்கும், சப்ளையில் தான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக அந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு கன்வே பண்ணேன் அப்படின்னா. இப்போ இந்த ட்ரேட் ரேஞ்ச் நீங்கள் மார்க் பண்ணுறங்காட்டி தான் ஒரு ப்ராப்பர் ட்ரேட் செட்டப் எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ரிலையன்ஸ் சார்ட்டில் லாஸ்ட்டாக கொடுத்த அப்டேட்லேயும் நமக்கு கீழே செல் சைட் BOS நடந்துருந்துச்சு. நான் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து பாருங்கள் ட்ரேட் ரேஞ்ச் தான், ஸ்விங்கோட லோ அண்ட் ஹை. இப்போ நீட்டாக மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகி மேலே மூவ் ஆன் ஆச்சு. நமக்கு கிளியராக ஒரு 786 886 ரேஞ்ச் என்ட்ரி இப்போ கீழே வந்துட்டுருக்கு. இப்போ இந்த லோ கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நமக்கு டார்கெட் அச்சீவ்ட். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும், இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்விங்ஸில் தான் நமக்கு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகும். இப்போ இதெல்லாமே வந்து ஒரு வீடியோஸாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் சொன்ன இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு செல் சைட் லிக்விடிட்டி மூவ் ஆன் ஆகுது, இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் டேஸில் 1 by 1 பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்விங்ஸ் BOS மார்க்கிங்கில் சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் எந்த டவுட்ஸ் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். டெலகிராமும் ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.